ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெரியவா எப்போதுமே தன்னோட கஷ்டத்தை பொருட்படுத்தவே மாட்டா. மற்றவா கஷ்டத்தை உடனடியாக தீர்த்து வச்சுடுவா. வயது முதிர்ந்த ஒரு அம்மையார் அவருக்கு உதவி செய்கிறா. பசுமாடு திருடு போயிடுத்தோ அப்படின்னு வருத்தத்தோடு சொல்கிறா அந்த பாட்டி. மடத்தில் கண்ணோட சேர்ந்து பால் கறக்கிற பசுமாட்டை கொடுக்குறா பெரியவா. சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்தது. பெரியவா தேனம்பாக்கத்தில் இருந்துட்டுருக்கும்போது அப்போ அங்கே பெரிய கட்டடங்களோ மற்ற வசதிகளோ இல்லை. பெரியவா அங்கே சின்ன கோயிலுக்கு முன்னாடி திண்ணையில் கைத்துக்கட்டலில் ஓய்வு எடுத்துட்டு இருந்தா. நானும் கிருஷ்ணமூர்த்திங்கிற நண்பர் தரிசனத்துக்கு போயிருந்தோம். என்னோட திருச்சி நண்பர் திருவானக்காவலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு ஒரு அஷ்டோத்திர தங்க காசு மாலை செஞ்சுருந்தார். அந்த மாலையை பெரியவா கிட்ட காண்பிச்சு அனுகிரகம் பெற போயிருந்தோம். அப்போது அந்த தங்க காசு மாலையை வாங்கி பார்த்து தன்னோட சிரசில் வச்சுண்டு சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணினா பெரியவா. அப்போது யாராவது மாலை கொண்டு வந்து சமர்ப்பித்தா அதை தன்னுடைய சிரசில் வச்சுக்கிறது தான் வழக்கம். இது தாத்பரியம் தனக்கு என்றைக்குமே ஒன்றையும் ஏற்றுக்காமல் அம்பாளுக்கு அர்ப்பணிப்பதாக செய்யறது தான். இந்த அம்பாலோட பிரசாதமாக கருதி அதை திரசில் வச்சுட்டுருக்கா. அன்னைக்கு என்னோட நண்பர்கிட்ட நீ அம்பாளுக்கு காசு மாலை செஞ்சு வச்சுருக்க, எனக்கு ஒரு உதவி செய்வாயோன்னு கேட்குறா பெரியவா. எங்களுக்கோ ஒன்றும் புரியல. பெரியவா சொல்கிறா, இங்கே கிணத்துல தண்ணீர் இறைக்க பித்தளை குடம் வச்சுருந்தேன், அதை திருடன் எடுத்துகிட்டு போயிட்டான். யாரும் எடுத்துகிட்டு போகாதவாறு ஒரு மண் குடம் தினமும் எனக்கு கிடைக்க ஏற்பாடு செய்வியா, இந்த கைங்கரியம் செய்வியா அப்படின்னுங்கிறா. ஒரு சமயம் தரிசனத்தும் போது இது சில காலம் நடந்தது எங்களுடைய கைங்கரியம். அதோட அந்த கைங்கரியம் நின்றுட்டுன்னா அது இல்லை, செயின் மாதிரி யார் யார் வராலோ அவளுக்கெல்லாம் அந்த மண்குடம் கைங்கரியம் போயிட்டே இருந்தது. அப்போது அதே மாதிரி ஒரு சமயம் தரிசனத்தின் போது கணவனை இழந்த முதிர்ந்த அம்மையார் ஒருத்தர் பெரியவா கிட்ட, நான் கிராமத்தில் பசுமாடு வச்சுருந்தேன், பராமரிக்கிறது, பால் கறந்து விற்று ஜீவனம் நடத்தின்னு இருந்தேன், அந்த மாட்டை திருடன் கொண்டு போயிட்டாங்கிற வருத்தத்தோட. பெரியவா சிரிச்சுண்டே, அப்போ நீ என்னை திருடனை பிடிச்சின்னு வர சொல்கிறியோ அப்படின்னு கேட்குறா. அடுத்த க்ஷணம் பக்கத்தில் இருந்த மடத்து சிப்பந்தி கிட்ட, சிவஸ்தானத்துலேருந்து கண்ணோட கூடிய பால் கறக்கிற பசுமாட்டை இந்த பாட்டிக்கிட்ட கட்டு, பாட்டி வீட்டில் கொண்டே கட்டிடும் அப்படின்னு உத்தரவு போடுறா. பெரியவாளுக்கு என்ன எவ்வளோ கருணை இருக்கணுங்கிறது அளவே கிடையாது. இந்த கோமாதா குலமாதான்ங்கிறோம். கோமாதாக்கு அவ்வளவு செஞ்சால் புண்ணியம். ஆடி மாதம் வருது, தர்ப்பணம், இந்த மாதிரி பண்ணும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் அகிலா வெங்கடேஷ் அனுஷமகான் கோஷாலை யாரானும் உதவி செய்யணும்னு விருப்பப்பட்டேன்னா இந்த சீசனுக்காக இந்த மாடுகளுக்கு தேவையான ஆகாரத்தை வாங்கி கோடவுன் வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணின்னு இருக்கு. அதுக்கு உங்களில் யாருக்கான முடியும் அப்படின்னா 80G வரி விலக்கு உண்டு, ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு. அவங்களுடைய நம்பர் சொல்கிறேன், 9500310859. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு அவளை கேட்டேன்னா அவளுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லுவா. நீங்கள் அவளுக்கு செய்யலாம். இந்த புண்ணியம் நம்மளுடைய புண்ணிய கணக்கு. நம்ம புண்ணிய கணக்கை நாம் தான் பார்த்துக்கணும், நமக்காக வேறு யாரும் செய்ய மாட்டா. அதையும் மனசில் வச்சுண்டு சிறுக சிறுக ஒரு 10 பேராக சேர்ந்து 100 செய்யலாம், 500 கொடுக்கலாம். நாம் அகத்திக்கீரை போனால் பசுமாட்டுக்கு கொடுப்போம். அது ஒரு கிராமங்களில் போகும்போது, நகர்ப்புறத்தில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவாளுக்கு இந்த வசதி கிடையாது. இவாளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்னா கூட இந்த அமாவாசை, தர்ப்பணம், பர்த்டே, வெட்டிங் டே, அந்த மாதிரி எதானு ஒன்று அகிலாண்டேஸ்வரி திருவானக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு பாலும் கொடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் அவளை தொடர்பு கொண்டேன்னா உங்களுக்கு வேணுங்கிற உதவி உடனே கிடைக்கப்பெறலாம். என்னுடைய அன்பு உடன்பிறவா தோழி திருச்சி திருமதி அகிலா வெங்கடேஷ், அவளை தொடர்பு கொண்டு எல்லாரும் அந்த இன்பத்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.